கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கார்த்திகோட பாட்டி மண்டபத்துக்கு வர சாமுண்டீஸ்வரி மண்டபத்துக்கு வெளியில நின்றுட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே இவன் நம்மளை பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு காரு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து முருகர் வராரு. முருகரை பார்த்ததுமே முருகா நீயா அப்படின்னு கேட்க, என்ன நீ எப்போ வந்தாலும் புதுசா பார்க்குற மாதிரி நீயான்னு கேட்குற அப்படின்னு சொல்ல, இல்லை முருகா உன்னை பார்த்ததுமே எனக்கு சந்தோஷமாயிடுதா அதில் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, முருகா வந்து ஆமா உள்ள போகாம ஏன் நிக்கிற அப்படின்னு கேட்க, அங்க பாரு சாமுண்டீஸ்வரி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, நீ என்ன லூசா, அவ வீட்டு விசேஷத்துக்கு அவ தான் நின்றுட்டு இருப்பா, நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. சரி போறேன் அப்படின்னு சொல்ல, ஆமா கையில என்ன, என் பேத்திக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுல அதான் புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இது வேறவா, சரி போ போ, எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டு இருந்தா எப்படி, அது கூட்டத்தோட கூட்டமா போனாதான் யாரும் உன்னை கவனிக்க மாட்டாங்க போ அப்படின்னு சொல்ல, முகத்தை மூடிக்கிட்டு பாட்டி 2 லேடி முன்னாடி போவாங்க. அவங்க பின்னாடி அப்படியே வந்து உள்ள போறாங்க. சாமுண்டீஸ்வரியை தாண்டி போயிடுவாங்க. அப்போ கையிலிருந்து அந்த பேகை வந்து அப்படியே கீழே போட்டுருவாங்க. போட்டதுமே இதை சாமுண்டீஸ்வரி பார்த்துட்றாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. திரும்பாமல் அப்படியே நின்றுட்டு இருக்க சாமுண்டீஸ்வரி நேராக வந்து அம்மா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி பேகை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி நீங்கள் மரகதாம்மா தானே, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, மட்டும் சொல்லிட்டு எதுவும் வாய் திறந்து பேசவே மாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து சாமுண்டீஸ்வரிக்கு கால் வந்துடும். ஃபோன் வந்ததுமே அவங்க வந்து அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. கார்த்திக்கும் வந்து அவங்க பாட்டியை வந்து பார்த்துடுறாங்க. ஐயோ இவன் வேற பார்த்துட்டு நம்மளை கேள்வி மேலே கேள்வி கேட்பானே அப்படின்னு பயந்துகிட்டு நின்றுட்டுருக்கேன். பாட்டியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கார்த்திக் வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. எதுக்கு பாட்டி நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் இங்கே எதுக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்க, என் பேத்திக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுல்ல அப்படின்னு சொல்ல, உங்களை அவங்க கூப்பிட்டாங்களா, கோவிலில் நீங்கள் எவ்வளோ அவமானப்பட்டீங்க, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் இங்கே வந்தீங்க, தனியாக எதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு கேட்க, பின்ன என்னோட பேரனுக்கும் பேத்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுல்ல அதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, என்னது பேரனுக்கும் பேத்திக்குமா, என்ன பாட்டி சொல்றீங்க, இல்லை என் பேத்தி கல்யாணம் பண்ணிக்க போறவன் எனக்கு பேர மாதிரி தானே அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்திக் வந்து புரிஞ்சுக்கிறாரு. இங்க பாருங்க பாட்டி, நீங்க வந்து எனக்கு புரியாத மாதிரி பேசுறேன்னு சொல்லி ஏதேதோ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி வந்துட்டு சரி சரி என் பையன் எங்க இருக்கான் காமி அப்படின்னு சொல்ல, அவங்க பையனை வந்து காமிக்கிறாங்க. அவர் தூரமாக இருந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு என் பையன் எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டுருக்கான், அவனை பார்த்து 30 வருஷமாக ஆச்சு, எத்தனை தூரத்தில் தான் இருக்கான், ஆனால் அவங்ககிட்ட என்னால் பேச முடியல பாத்தியா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசவே கார்த்திக் வந்து அவங்க பாட்டிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த புடவையை வந்து ரேவதி கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்லி கார்த்திக் கிட்ட கொடுக்க, கார்த்திக் வந்து எல்லாம் தெரிஞ்சும் நீங்களே இந்த மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்ல, சரி விடு இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி யார் கண்ணிலையும் படாமல் ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து சிவனாண்டி அங்கே வராங்க. சிவனாண்டி நேராக வந்து சாமுண்டீஸ்வரிக்கு வணக்கம் வைக்க, என்ன சிவனாண்டி வரமாட்டேன்னு பார்த்தேன் வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன வராத ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்கிற இல்லை வரக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க, இல்லை நீ வரமாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அது எப்படி நான் வராமல் இருப்பேன், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இந்த ஊர்லேயே வந்து நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் வந்து என்னை கூப்பிட்ருக்கீங்கன்னா நான் வராமல் கூட இருக்க முடியுமா, அப்புறம் நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க, நான் எப்போவுமே மரியாதை கொடுக்குற ஆள், என்னதான் பகை இருந்தாலும் உங்கள் வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி ஓஹோ நீ என்னோட வார்த்தைக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்ல, அப்போது நீங்கள் இந்த ஊர்லேயே பெரிய ஆள், பெரிய ஜான்சி ராணி, நீங்கள் எனக்கு அழைப்பு வச்சுருக்கீங்க, அதுவும் இல்லாமல் நிறைய பணத்தை போட்டு உங்கள் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணுறீங்க, ஆனால் அது நின்று போகும்போது உங்கள் முகத்தை பார்க்கணும்ல, உங்கள் முகம் எப்படி மாறுதுன்னு நான் பார்க்கணும்ல, இந்த நிச்சயதார்த்தம் நின்றுடுச்சுன்னா நீங்கள் எந்த நிலைமையில் இருப்பீங்க அப்படின்னு அதை நான் நேரில் பார்க்கணும், அதுக்காக தான் நான் தவறாமல் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி சரி சரி வந்ததுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது தாம்பளை பையை வாங்கிட்டு போ, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திகை வந்து கூப்பிடுறாங்க. கார்த்திகை கூப்பிட்டு வந்து பேச சொல்லி சொல்கிறாங்க. சிவனாண்டி வந்திருக்காரு பாரு இவரை கவனி அப்படின்னு சொல்ல, என்ன வந்துட்டுருக்கீங்க, என்ன பெஸ்ட்டு கேட்ரிங் சர்வீஸ்னு சொன்னனே அதனால் வந்திருக்கீங்களா சாப்பிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற பார்த்து பேச அப்படின்னு சொல்ல, சாருக்கு ஏதாவது ஜூஸ் கொடுப்பா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்ல, அப்போ கார்த்திக் வந்துட்டு என்ன ஜூஸ் சாப்பிட்றீங்க, ஆரஞ்சு இருக்குது, கிரேப் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, எந்த ஜூஸ் வேணும் அப்படின்னு கேட்க, சிவனாண்டி அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு மண்டபத்துக்குள்ளே உட்காந்ததுக்கப்புறமா சந்திரகலா சிவனாண்டியை பார்க்குறாங்க. அப்படியே கண்ணாலே பேசிக்கிறாங்க. சந்திரகலா நினைக்கிறாங்க, நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே
கண் அசைக்கிறாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வராங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிட்டு அவங்க எல்லாரும் உள்ளே வராங்க. அப்போ கார்த்திக் வந்து அவங்கள நிறுத்தி யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, நாங்கள் எல்லாருமே ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் போயிட்டு ரேவதியை வந்து சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, என்ன கேட்டாலும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுமே ஒருத்தர் ஆரஞ்சு ஜூஸ் கேட்க ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்குறாரு, ஒருத்தர் காஃபி கேட்குறாங்க, காஃபியும் கொடுக்குறாரு. பரவாயில்லையே, நல்லா கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பார்த்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்லாம் வந்து அவங்க சைட் அடிச்சிட்ருப்பாங்க. சரி கேக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சா, மாப்பிள்ளை பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும், ஸ்டேஜில் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சர்ப்ரைஸாக ஒரு பிளானை வந்து போடுறாங்க. நேராக ரூமில் போயிட்டு ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி கிட்ட பேசிட்டு ரேவதி அவங்க சிஸ்டர் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்க, ரேவதி கூட்டிகிட்டு போயிட்டு மாப்பிள்ளையை வந்து காமிக்கிறாங்க. ஆனால் ரேவதி காமிக்கும் போது கார்த்திக்கும் அவங்களுக்கு பார்த்துருக்கிற மகேஷும் வந்து அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் அறையா அப்படின்னு சொன்னதுமே அவங்க எல்லாம் வந்து மாப்பிள்ளையை வந்து காமிப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து வந்துடுவாங்க. பின்னாடி நின்றுட்டு இருப்பாங்க கார்த்திக்கும் இவங்களுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையும். ரேவதி காமிச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. சரி நாம் போயிட்டு வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கி வராங்க. பாட்டி வந்து தெரியாமல் அவங்கள இடிச்சிடுவாங்க. இடிச்சதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ரேவதிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை இங்கே தானே நின்றுட்டு இருந்தாரு, எங்கே போயிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க, பாட்டி வந்து இதை கேட்டுட்டு, இப்போ என்னம்மா உங்களுக்கு மாப்பிள்ளை யாருன்னு தானே தெரியணும் அப்படின்னு சொல்லி கார்த்திகை காமிக்கிறாங்க. கார்த்திகை பார்த்துட்டு, பாட்டி அவர் நாங்கள் வரும்போது எங்களை நல்லா கவனிச்சாரே, அப்போ எதுவுமே சொல்லலையே, நான் தான் மாப்பிள்ளைன்னு கூட அவர் சொல்லலையே அப்படின்னு கேட்க, அவன் எப்படி சொல்லுவான், அதெல்லாம் அவன் பாரு, அவன் நிற்கிற ஸ்டைலை பாரு, எப்படி நின்றுட்டு இருக்கான், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா அவன் தான் மாப்பிள்ளைன்னு, என்ன அழகாக இருக்கான் பாரு அப்படின்னு சொன்னதுமே அப்போது ஓஹோ அவர் தான் மாப்பிள்ளையா, சரி இப்போ நாம் போயிட்டு அவரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேரும் போயிட்டு கார்த்திகை வந்து கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் பரமேஸ்வரி வந்து இதெல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகை நேராக வந்து ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ரேவதியும் இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இவங்க 2 பேருக்கும் எதுவுமே புரியாது. எல்லாரும் பார்த்துட்ருக்க பரமேஸ்வரி ஒரு பக்கம் நின்று பார்த்துட்ருக்காங்க. முருகா வந்து சொல்கிறாரு, என்ன பரமேஸ்வரி ரொம்ப தேறிட்ட, நீ வேற லெவல் தான் போ, இன்னும் கொஞ்சம் விட்டா உன் பேரனை விட்டு உன் பேத்தி கருத்துல தாலியை கட்ட சொல்லிடுவ போல இருக்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். பின்ன நான் இது கூட பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்ல, அப்போ கேக்கை வந்து கேண்டில் ஏற்றி வச்சுட்டு, சரி இப்போ 2 பேரும் சேர்ந்து கேக்கை கட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அப்போதான் அவங்க 2 பேருக்குமே புரியுது. எல்லாரும் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்க மாப்பிள்ளையோட அண்ணின்னு வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.